ராமாயணம், மகாபாரதம் என்று நாம் கண்ணிலே காணாத கதைகள், உண்மை எது பொய் எது என்று தெரியாத கதைகளை சந்ததி சந்ததியாய் கேட்கின்றோம். வெள்ளித்திரை நடிகர்களுக்காக பாலபிஷேகம் பண்ணுகிறோம். மறைந்திருந்து இறையருள் புரிவான் என்று இறைவனிற்கு பூலோகம் எங்கும் புண்ணிய தலம் அமைக்கின்றோம். அரசியல் தலைவர்களை ஆராதனை செய்கிறோம். ஆனால் நாம் பார்த்த, நமக்காக வாழ்ந்தவர் பெயர் சொல்ல தடையா? நமது வரலாறை நாம் படிக்க தடையா? நமக்காக, நம் மொழிக்காக வலம் வந்த கதை படிக்க தடையா? சொல்லுங்கள், நல்லதோ தீயதோ வரலாறு வரலாறு தான். உண்மைகள் வெளிவரதான் செய்யும். பொறுத்திருப்போம். வரலாற்றில் நாம் ஏமாறப்பட்ட, அடிமைப்பட்ட வரலாறுகள் நீண்டது. மண் எழுந்து உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் நாம் வீழ்ந்து விடாமல் காலங்கள் தோறும் வீறு கொண்டு எழுந்தோம். அந்த வகையில் இப்பொழுது எங்கள் ஈழ மண் காத்து அரும் பெரும் மன்னர்கள் பாதைகளும் அவர்கள் வாழ்க்கையை வரலாறையும் அழகாக சொல்ல வருகிறார்கள். திருவள்ளுவர் வகுப்பு மாணவர்கள், எங்கே உங்கள் சங்கை முழங்குங்கள், வீர மன்னர்கள் வீரநடை போடட்டும். ஓரிரண்டு பேருக்குள்ளே உறங்கும் உண்மைகள், இது ஊருலகம் அறிந்திராத உறவின் தன்மைகள். சேர சோழ பாண்டியரின் வீரம் இன்னும் தொடர்கின்றது. நன்றி திருவள்ளுவர் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். அழகிய இலங்காபுரியின் அரசன், இந்த அகிலத்தில் தலை சிறந்த மன்னன், உட்பக விமானி, சித்த மருத்துவத்தின் வைத்தியன், வீணை மீட்டிய சாமகானன், சிறந்த சிவபக்தன், ரச அவதானி, மக்களின் காவலன், இராவணேசனின் சுதந்திரமான ராசதானி இதோ. இப்பிறந்த ராஜ்யத்தின் பேரரசனே, சாஸ்திரங்களின் சக்கரவர்த்தியே, வருக வருக. அமைச்சர்களே, என் மக்களை அவர் தன் வளமான வாழ்வதனை வஞ்சகம் சூழ்வதாக கனவு கண்டேன். ஆம் அண்ணா, செல்வம் கொழித்தோங்கும் இந்த தங்க தீவினை வரநாற்ற நினைப்பதாக கைப்பற்ற உள்ளேன். அண்ணா, நாம் மிகுந்த படை பலத்துடன் இருக்கின்றோம். நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. மன்னரே, அமைச்சர் மற்றும் தளபதிகளே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வருக தங்கையோ உன் வலுவால், இந்த அரசு அவன் மகிழ்வடைகின்றது. இலங்கை தீவின் இளவரசியே, வந்த செய்தி என்னவோ? வடக்கிலிருந்து வானர கூட்டத்தின் துணை கொண்டு பெரும்படையோடு போர் தொடுக்க வருகிறான் பகைவன். பெரும் படை? கொஞ்சம் யோசித்து செயலாத தருணம் மன்னரே. யோசிப்பதற்கு நேரமில்லை சகோதரனே. பகைவன் நம் வாசல் வரை வந்து விட்டான். போர் தொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. எமது மண்ணையும் மக்களையும் காப்பது நம் கடமை. மன்னா, உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் உயிர் கொடுத்து சிமத்தை சித்தமாய் உள்ளேன். கோட்டட்டும் போ முரசு, வீரமகளே, இத்தேசத்தின் காவலர்களே, எமது உயிரும் மேலான தேசத்தின் காத்திட்டு அனைவரும் உறுதி கொள்வோம். நயவஞ்சக கூட்டத்தை போர்க்களத்தி சந்திப்போம். உறுதி தளராது போராடுவோம். வெற்றிவேல் 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 வீரவேல். உலகின் தலை சிறந்த ஆட்சியை, செல்வச் செழிப்பான தாயகத்தை, வளமான வாழ்வை அந்நியர் ஆக்கிரமித்து தம் வசப்படுத்தியதுடன் நாம் அடிமைப்பட்ட வரலாறு இங்கேதான் ஆரம்பமாகிறது. இளமணி திருநாடு, இயக்கரும் நாகரும் கூடி வாழ்ந்திடும் அழகிய தீவு. முப்பாட்டன் இராவணனின் வழிவந்த குறைவில்லா ஆட்சியின் தலைவியாம் குவேனியன் மக்கள் குறை தீர்க்கும் சபை இதோ. வணக்கம் அமைச்சரே. நாட்புறமும் கடல் சூழ் தீவின் தலைவியை தலை வணங்குகிறேன். எம் தேசத்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். ஆம் தலைவியாரை, மக்கள் குறையற்று சீரும் சிறப்புமாக வாழ்கின்றார்கள். நாகத்தீவின் கரையில களம் ஒன்று கரையில் ஒதுங்கியுள்ளதாக தகவல் அறிந்தேன். வடபாலிருந்து வந்தவர்கள் நட்பு நாடி தங்களுக்கு இம்மடல் வரைந்துள்ளார்கள். நட்பு நாடி
அவர்கள் வரவு சந்தேகமாக உள்ளது. வந்தோரை வரவேற்பது நமது பண்பாடு. அதுவும் நட்பு நாடி வந்ததாக ஓலை அனுப்பி உள்ளார்கள். இருக்கட்டும், அவர்களை அழைத்து வாருங்கள். இயக்க எழில் கொஞ்சம் அழகிய தீவு தலைவியே தங்களை பணிக்கின்றோம். உங்களை வரவேற்பதில் எமது நாகதீபம் பெருமை கொள்கிறது. அழகிய தீவு கள்ளமட்ட மக்கள் எங்களை நம்பும் தலைவி. நண்பா, தங்களின் எண்ணம் புரிகிறது. இந்த நாட்டை கவர்ந்து விடலாம் என்பதுதானே அது? மெதுவாக பேசு, திட்டம் முக்கியம். தோணியில் வந்த நாம் பெரும் படையற்று இவர்களை எப்படி வெல்வது? இத்தீவின் தலைவிக்கும் அவ பரிவாரங்களுக்கும் விருந்துக்கு அலையுங்கள். மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். இயற்கை வளங்கள் பொருந்திய அழகிய தீவின் தலைவியாரே, வருக வருக. தங்களை விருந்துக்கு அழைத்தடையற்ற மகிழ்வடைகின்றோம். நண்பா, இப்போது என்ன செய்வது சொல்லுங்கள். இந்த உணவுகளை அன்புடன் பரிமாறு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். அருமையான விருந்து. சற்று அசதியாக இருக்கிறது. சிறிது ஓய்வெடுக்க விரும்புகிறோம். தாராளமாக ஓய்வெடுங்கள். அதுவே என் விருப்பமும். நண்பா, அனைவரும் காலி. கத்தியின்றி ரத்தமின்றி சாதித்து விட்டீர்கள். வாழ்க உங்கள் மதிநுட்பம். வெற்றி வெற்றி மாண்டன அனைவரும். நண்பா, விஷம் கலந்த சோற்றை கொடுத்து நாட்டை பிடித்த வந்தேரிகள் என்று வரலாறு சொல்லாதா? நண்பா, கவலைப்படாத. வரலாற்று எழுத போவது நான் தானே. உன் அறிவுக்கு எல்லை இல்லை. ஆகட்டும் ஆகட்டும். நஞ்சுண்டு நாடிலந்து போனோம், கூட்டம் கூட்டமாய் வேறந்து போனோம். வஞ்சத்தை அறியாது வாழ்ந்ததால் கொள் நெஞ்சத்தால் சொல் நம்பி விருந்துந்து விழுந்தோம். என்ற நாம் காடாகுவோம், மீண்டும் வருவோம். வஞ்சத்தால் வீழ்ந்தோர் நெஞ்சத்தில் உதித்த எல்லாளன், வீறு கொண்ட பெருவீரன் சினம் கொண்டான். வந்தறிர்களால் சிறுண்ட இனம் காக்க நிலம் மீட்க வந்தான். அடைக்கட்டி போர் தொடுத்த இராவண பெருமானும் குவேணி அம்மனும் ஆண்ட தேசத்தில் சிறப்புற ஆட்சி செய்யும் மகாராசன் எல்லாளனின் அரசவை. நீதி நெறி தவறாத அரசே, நீர் வாழ்க, உமது புகழ் போற்ற ஓங்குக. அமைச்சவே, நம் ஆட்சியில் யாவும் நலம் தானே? மன்னர் ஆட்சியில் குறியற்ற அனைத்து இனங்களும் மகிழ் வாழ்க வாழ்கின்றார்கள். ஆனாலும் நம் ஆட்சிக்கு எதிரான சதிகளும் இதும் பெறுவதாக உளவு தகவல்கள் வந்துள்ளன. சதிகளை முறியடிப்போம். வணக்கம் அரசே. வணக்கம் அமைச்சரே. தளபதியாவே, தாங்கள் வந்த செய்தி என்னவோ? அரசே, ஆபத்து நம்மை சூழ்ந்துள்ளது. போர் தொடக்க பெரும் படை கொண்டு வருகின்றான். இது எமது நிலம், இவர்கள் எமது மக்கள். இதன் இனத்தைக்காக வேண்டியது எமது கடமை. எமது நாட்டுக்காக வேண்டிய ஆயத்தங்களை செய்ய சித்தமாக இருக்கிறேன் அரசே. பெரும் சேதத்தை விளைவிக்க கூடியது எதிரியை நான் தனித்து நின்று எதிர்கொள்கிறேன். அரசை எண்ணிலை வரினோம், எங்கள் உயிரை கொடுக்க தயாரா உள்ளோம். போராடுவோம் போராடுவோம், இவ்விதவை போராடுவோம். நீங்களெல்லாம் எமது சொற்படி அடங்கி தான் இருக்கு. ஆமண்ணா, போக்கிலிட்டு லெம்படிக்க சரியோடு கிடன. அறதின் வழி நிற்கும் எல்லாமே பொருட்களத்தில் வீழ்த்துவது எல்லிதலே. எப்படி யாவர் இந்த போரில் வென்றாக வேண்டும்? வீரத்துடன் போரிடம் மன்னனை தனிமேல் பொருட்களைப்போம். நீண்ட காலம் நபிகளின்படி நாட்டை ஆட்சி செய்யும் மன்னன் கரையை கச்சிதமாக முடிக்க வேண்டும். ஆமாம், வரலாற்றில் போட்டப்பட போகும் அந்த மாவீரன் தோல்விய எமக்கு தேவையானது. வெற்றி நமது. அப்படியாட்டும் அண்ணா,
அதுக்குரிய ஆயத்தங்களை செய்கிறேன். 44 வருடங்கள் நீதி நெறி தவறாது இத்தேசத்தை ஆண்ட மன்னன் எல்லாளன் போர் நெறிமுறைகளை மீறி கொல்லப்பட்ட செய்தியுடன் நம்மிடம் மீண்டும் அடிமைப்பட்டு போனது. அனுராதபுரத்தில் அடங்கியவன் மூச்சு 1000 ஆண்டுகள் கடந்தும் தனலாக கொதி அடங்கி போனோமா, அடிமையாகி கிடந்தோமா, விழ அழுவோம், விழ அழுவோம். ஐரோப்பியர்கள் இளதேசத்தின் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களால் வன்னி ராஜ்யத்துக்குள் காலடி வைக்க முடியவில்லை. பண்டார வன்னியன் எனும் மாபெரும் வீரனின் நெஞ்சுரம் அந்நியர்களை திருடடித்துக் கொண்டிருந்தது. அப்பெரு வீரனின் ராசதானியில் வன்னி மகராசனே, வணங்காமுடி வீரனே, வாழ்க. இயற்கை எழில்மிக நம் வன்னி ராஜ்யத்தில் காவலர்களே, அமைச்சர்களே, தளபதிகளே அனைவருக்கும் வணங்குகிறேன். மன்னா, எல்லைப்புறங்களில் ஆங்கிலேயரின் ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. மணக்காமத்து முல்லைத்தீவிலும் வாங்கனாரி காணாத போலும். வெள்ளையர்கள் அப்பாவி பொதுமக்களை சித்திரவதை செய்து தூக்கிலிட்டு படுகொலை செய்கிறார்கள். மனம் வேதனை அடைகிறது. எமது மக்களையும் மண்ணையும் எதிரிடமிருந்து காக்க உயிர் தியாகம் செய்ய தயாராக இருப்போம். எல்லை புறங்களில் பாதுகாப்ப பலப்படுத்தி மக்களே மண்ணையும் எதிரி எழுந்து பாதுகாப்போம். எமது மண்ணை விலங்கு வரும் அந்நியருக்கு எதிராக உறுதியாக போராடுவோம். அரசே, வீட்டுக்கு ஒரு வீரர் நாட்டை காக்க வந்தால் ஓட்டமெடுப்பர் வெள்ளையர்கள். அடிமை பட்டில் விட போராடி மணிமட்டின் மேல் என் மக்களுடன் நான் இப்போதே போர்களும் செல்கிறேன். எமது மன உறுதி எதிரியின் படைகளை தகர்த்தெறியட்டும். சுதந்திர தாயகத்தில் எம் கோடி பட்டொலி வீசி பறக்கட்டும். பாய்ந்து வர படகளத்து சந்திப்போம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கேப்டன், பல போர்க்களங்களை வென்று பல இராச்சியங்களை அடிமை கொண்டு விட்டோம். இந்த வன்னி ராஜ்யத்தை மட்டும் முடியவில்லை எட்வர்ட். பண்டார வன்னியரை ஒழித்தால்தான் முழு நாடும் நமது வசமாகும். எத்தனை தடிவு முயன்று விட்டும் வெந்நீரின் வீரத்தின் முன் மண்டி எட்டளவால் வருகின்றோம். இவர்களை நேருக்கு நேர் நின்று வீழ்த்த முடியாது. வன்னியரை வெல்ல சூழ்ச்சி தான் சரியான வழி. காக்கை வெந்நீரின் காய் கொத்து இப்புரை வேவோம். ஆமாம் தளபதியாரன், நல்ல யோசனை. இனி முழு நாடு நம் வசம். இந்த எண்ணம் அடிமைகள் விழுந்தோமா, வீழ்த்தப்பட்டோமா, வஞ்சிக்கப்பட்டோம் என்று விழுந்துதான் கிடந்தோமா? 100 ஆண்டுகள் ஐரோப்பியர் காலனித்துவத்தில் சிக்கி திணறினோம். முடிவு இன்னும் ஒரு இனத்திலும் தாரை வார்க்கப்பட்டோம், தவித்தோம். அந்த ஒரு நாளுக்காய் தவித்தோம். விடுதலை விடுதலை என்று உறக்க உரைத்தோம். ஐரோப்பியர்கள் எங்களிடம் இந்த நாட்டை தாரை வாற்ற சென்று விட்டார்கள். நீங்களெல்லாம் எமது சொற்படி அணுகிதான் இருக்க வேண்டும். அடிமகள் அவர்களை அதிகாரத்தால் பணிய வைப்போம். அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். இனி நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டுமா? கிழக்கு வெளிக்கிறது, யாரோ வெறும் அசிரீதி கேட்கிறது. அவர் யாராக இருக்கும்? பகரொலி ஆற்றன் பெண்மனை அடக்கத்தில் வாழ்ந்த நாம் முப்பாட்டன் முருகனாக இருக்குமோ? இல்லை இல்லை, செல்வச் செலி போட்டு இந்நாட்டை காத்தி சக்கரவர்த்தி இராவணனாக தான் இருக்க வேண்டும். நீதிநெறி தவறாத வீரமன்னன் எல்லால மகராசனாக தான் இருக்க வேண்டும். ஏன் அந்நீரை திணறடிக்க பண்டார வன்னியனாக இருக்கக்கூடாதா? தனி ஒருவனாக வந்தான், தன்னிகர் எல்லா தலைமகனாக ஆனான். அடிமை தலை தகர்த்தான், அந்நியரால் துண்டாடப்பட்ட வேற்றுமை கலைந்தான். வளமான நாட்டை படைத்தான், உலகம் வியக்க முப்படை கொண்டான். நிலம் விழுங்க வந்தவரை புறமுதுகிட வைத்தான். மொழியானான், இனமானான்.
தமிழ் இனத்தின் குறியீடானான். தமிழரென எழுவோம் எழுவோம் இனி தொழுதல் விழுதல் இனி கிடையாது. உழுவோம் உழுவோம் நிலம் ஆள உழுவோம் தமிழ் மீள எழுந்து வரலாறு. சிந்தித்தோம் பெருந்தேச கனவினை சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை உந்தித்தோம் கொடும் கூற்ற பகையளித்தோம். அடி வீழ்ந்த பகைவரை கண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை கண்டித்தோம் அடங்கார சிறையெடுத்தோம். Oh